அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள், அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை. தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம், தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம். இந்த தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற காலத்தை தான் நம்ம தட்சிணாயன காலம் அப்படிங்கிறோம். இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளிரணும், அதாவது தெற்க நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கிறது கணக்கு வரும். அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும். இப்ப இருள்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும், சனி புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க. சூரியன் சந்திரன், அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் பலமாவாது. சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க 3 பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க. இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான். ஆனா சாதகமான நிகழ்வுகள்னு சொல்லப்படுற மகர ராசி, கும்பராசி, துலா ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, அதே மாதிரி ரிஷப ராசி, இந்த 6 ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்பம். இந்த அடுத்த 6 மாசம் பூராவே தட்சிணாயன காலகட்டம் தான். இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்கெல்லாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் போது என்ன ஆகும், மேலதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது மேலதிகாரிகள் இந்த நேரத்துல உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒர்க் ப்ரெஷர் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா மொத்தத்துல அவங்களோட ஒரு வாக்குவாதம். அதே மாதிரி தந்தையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லப்படுற சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போதுல தந்தை வழி சார்ந்த அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் போகும்போதுல எச்சரிக்கையா இருக்கிறது தான் முக்கியத்துவம் படுத்தணுமே, மற்றபடி வேற எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. குறிப்பா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்ப இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறீங்க, ஒரு வேலை நடக்கணும்னு நினைச்சு போறீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் வேலை நடக்குது, நமக்கு வேலை நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கணும். இல்ல கடகடன் வேலை நடக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது சைட்ல எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வாக்குவாதம் சந்தை இந்த மாதிரி நடக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஈடுபாடு உள்ளவங்க, அரசாங்க வேலையில இருக்கிறவங்க பொறுமையா இருக்க கத்துக்கங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பாக்குறாருங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த பொறுமையை இழந்து டக்கு டக்குன்னு அதிகாரமா ஆணவமா பேசி உங்களால முடிஞ்சா பண்ணிக்கோங்க. அந்த வேலையை நடக்க விடாம அடுத்த 1 மாசத்துக்கு அந்த வேலையை நடக்க விடாம பண்றதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்ப்பாங்க. திடீர் பயண அலைச்சல் வரும். தந்தை வழி உறவினர்களுக்கு, இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில இருப்பீங்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரி போற மாதிரி, அதாவது அவங்க உங்க சொந்த ஊருக்கு போய் தந்தை வழி உறவினர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இல்ல கெட்ட விஷயம், இல்லாட்டி ஏன் கோயில் பூசை போடுறேன் அப்படிங்கிற அமைப்பால கூட உங்களை தூரத்து பயணம், அதாவது பயண அலைச்சலை உருவாக்குவாங்க தந்தை வழி உறவினர்கள். அதே மாதிரி தந்தை வழியா ஒரு ஆதாயமான பேச்சு, பழக்க வழக்கம், சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கும். காரணம் என்னன்னா 2ஆம் இடத்தை சூரியன் பாக்குறதுனால குடும்பம் சார்ந்த அமைப்பு, பேச்சு சார்ந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கும் வருவீங்க. எல்லாமே அதாவது தனிப்பட்ட முறையில வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. பொதுமக்கள் சார்ந்த அமைப்புல வரும்போதுல கொஞ்சம் கவனமா அமைதியா இருந்து விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புமே கொஞ்சம் பாதிப்புல இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகறதுனால பழைய வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறேன், இல்ல பழசு சீர்திருத்தம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வரும். பழைய வாகனத்தை வித்துட்டு புது வாகனம் வாங்குறேன், கால்நடை சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. விவசாய பூமி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பு. அதாவது எல்லாமே இப்ப அறுவடைக்கு நெல்லை எடுத்து அறுவடைக்கு சேல்ஸ் ஆக போகுதுன்னா உங்களுக்கு லாபத்துக்கு விற்க மாட்டீங்க, நஷ்டத்துக்கு தான் இந்த நேரத்துல விற்பீங்க. அடுத்த பட்டத்துக்கு வரும்போதுல தான் எப்படிங்கிறத அதை பார்க்கணும். ஏன்னா சனி வக்ரமாகுது இல்ல, பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. விவசாய நண்பர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி லாட்ரி டிக்கெட்டு அப்படி இப்படி எளிதில் சம்பாதிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சிறிது கவனம் குறைவு இருந்தாலும் ஏமாற்றத்தை கொடுக்கும். ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு, ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு நிதானமாவே இருங்க. எப்பவுமே அவசரப்படாதீங்க. ஏதாவது அவசரப்பட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு பாதிப்பு தர்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளையும் தராது. சரிங்களா?
அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்புல நாட்டம் இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயா கேர்லெஸ்ஸா விட்டுருவீங்க, ஜாலியா விட்டுருவீங்க. எதை பத்தியும் சிந்தனை பண்ண மாட்டீங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு. 4ஆம் அதிபதி ராசியை பார்த்தாலும் ஒரு எளிதில் கலைக்கக்கூடிய யாராவது சொல்லி கொடுத்து அப்படின்னு தான் நினைப்பீங்க ஒழிய நீங்களா புக்ஸ் எடுத்து படிக்க மாட்டீங்க. யாராவது சொல்லுவதை கேட்டு நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல ஆடம்பர செலவுகளை அதிகமா பண்ணுவீங்க. ஆடம்பர செலவுங்கிறது ஆடம்பர ஹோட்டலுக்கு போற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஆடம்பர துணி வாங்குற மாதிரி இருக்கலாம். நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்துல நிச்சயம் கிடைக்கும். சோ நகை காரணம் என்னன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரபகவான் சஞ்சரிக்கிறார். அப்படி ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும் போதுல நமக்கு நகை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமா வரும். நகையை வாங்குவோம். 12ஆம் இடத்தை பாக்குறாருங்க. ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போதுல சோ சுக்கிரன் சார்ந்த அமைப்புல ஒரு செலவு. நகை வாங்கணும், பியூட்டி பார்லருக்கு போகணும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பியூட்டி பார்லர் போகணும்னு நினைப்பாங்க, துணி வாங்கணும்னு நினைப்பாங்க, காஸ்மெட்டிக்ஸ்க்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க. ஆண்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரமா பைக்கை புதுப்பிக்கணும். இப்ப வாட்டர் சர்வீஸ் விடுவாங்க, நம்ம வண்டி புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சளி தொந்தரவு இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா உடம்ப பாத்துக்கணும். காரணம் என்னன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் இருக்கும்போது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல வரும். சளி தொந்தரவு, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடம்ப கவனமா பாத்துங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண வாழ்வு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருக்கிறதுனால அவங்க குருவா மாறிடுவாங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும், யாருமே அட்வைஸை கேட்க மாட்டாங்க யாருக்கா இருந்தாலும். அப்படிங்கும் போது அந்த அட்வைஸை புரிக்காதனாலேயே நீங்க என்னோட என்ன பெரிய ஆளா, நீ என்னோட பெரிய ஆளா. ஆணாக இருக்கும் பட்சத்தில் மூல நட்சத்திர ஆண்கள் தன் மனைவியை பார்த்து கேட்பீங்க. மூல நட்சத்திர பெண்கள் தன் கணவரை பார்த்து கேட்பீங்க. சுத்தி இருக்கிறவங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஏடா சைட்டு மேனிக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு பிடிக்காதனால தேவையற்ற வாதங்கள் ஏற்படும். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், மேலதிகாரிகளிடம் கவனம். அப்ப குடும்பத்துல மாமனார் மாமியார் சார்ந்த அமைப்பு, அப்பா அம்மா சார்ந்த அமைப்பு, அண்ணன் சார்ந்த அமைப்பு, இவங்கெல்லாம் உங்களை டாமினன்சியா பண்றது, பேசி நீ இப்படி செய்யின்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்காம போகும். அப்படி பிடிக்காம போறதுனால நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுவீங்க, வார்த்தையை விட்டுருவீங்க. வார்த்தையை விடுறதுனால கொஞ்சம் தேவையில்லாத பாதிப்புகள் வரும். அதுவும் இல்லாம கேதுவோட செவ்வாய் இணைகிறார். இந்த அமைப்பானதான் நீங்க சண்டைக்கு தயாரா இருப்பீங்க. சோ இந்த அமைப்புகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுத்துறையில சாதனையாளர்களா இருப்பீங்க. எல்லா விளையாட்டுலையும் ஜெயிச்சு வந்துருவீங்க. இன்னும் சொல்ல போனா பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். காவல்துறையினருக்கு ஒரு முன்னேற்றம். ஆனா நீண்ட தூர பயணம் கண்டிப்பா வரும். காவல்துறை அதிகாரிகள், போஸ்ட்மேனா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், இபியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீண்ட தூர பயணம் உள்ள ஒரு சிக்கல் இல்ல வேலையில ஒரு இடர்பாடு ஏற்பட்டு அதனால ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓய்வூதியம் இப்ப 56 வயசு ஆச்சு ரிட்டையர்மெண்ட் ஆக போதுன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஈஸியா கிடைச்சிடும். அதாவது ஒரு ரிலாக்ஸ் வெயிட்டிங் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புன்னு வரும்போதுல ஹெச்ஆர் ரிலேட்டடா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா உள்ள வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். வேலை இல்லாதவர்கள் நான் வேலைக்கு போலாமா சார்னு கேட்டா சூரியன் பாதிப்பா இருக்கிறனால அதிகாரமா போக முடியாது. சூரியனுக்கு கீழே உள்ள வேலைக்கு போகலாம். அதாவது ஹெச்ஆர் ரிலேட்டடான வேலை போறது, மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போறது, சமையல் சம்பந்தப்பட்ட அமைப்புல போறது, எல்லாம் உங்களுக்கு அற்புதமா பலன்களை தரும். சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி ஆட்சி பலத்துல 6ஆம் இடத்துல இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. சோ உடம்பு சார்ந்த அமைப்பு நீங்க கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுவும் எப்படி நீர் சார்ந்த அமைப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். நுரையீரல்ல சளி தேங்குறது, அதே மாதிரி தலையில சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்கல்ல, தலையில நீர் கோத்துக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு, சளி தொந்தரவு சார்ந்த அமைப்பு, இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வறுமை ஒழிய வேற எந்த கெட்டதும் வராது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமா பாத்துக்கணும். மற்றபடி வேலை சார்ந்த அமைப்புல பதவி உயர்வே கிடைக்கும். அதாவது நீண்ட நாட்களாக ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி ப்ரொமோஷனுக்கு உங்க பேரையும் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, கிடைக்காம போகலாம். காரணம் என்ன, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, சூரியனோட இது உங்களுக்கு சாதகமா இல்ல, பாதிப்பா இருக்கு. அப்படிங்கும் போது அந்த மேலதிகாரி உங்களை ஏதாவது ப்ரொமோஷனை கேன்சல் பண்ற மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஜனனகால ஜாதகத்தை பொறுத்துதான் எதுவுமே. ஆனா ப்ரொமோஷனுக்கு உங்க பேர் செலக்ட் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நீண்ட தூரம் பயணம் பண்ணி வேலை பார்க்கிறோம், ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வேலை பார்க்கிறோம். இத்தனை நாள் ஃப்ரீயா இருந்திருப்பீங்க, இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையெல்லாம் எடுத்து போட்டு நான் பாக்குறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோக பலன்களை தரும். எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனா குழந்தைகளால் ஒரு கௌரவ பதவி இல்ல கௌரவ பேர் கிடைக்கும். இப்ப நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கலாம்.
ஆல்ரெடி குழந்தைகளுக்கும் அந்த குழந்தையால ஏதாவது கௌரவ பேர் கிடைக்கலாம், எல்லாமே நல்ல முறையில சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மிக்க நபர் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளால பேர் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூமி சார்ந்த அமைப்புல ஒரு சில சில சிக்கல்கள் வரும். காரணம் என்னன்னா, சனி 4ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால பூமி சார்ந்த அமைப்புல பல பாதிப்புகள் ஏற்படும். பிரிவினையை உண்டாக்கும், வாக்குவாதத்தை உருவாக்கும். செவ்வாய் கேது நினைவு 9ஆம் இடத்துல இருக்கிறனால பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா தந்தை வழி சொத்து, தந்தை வழி ஆதாயம் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதான் கவனம் பண்ணணும். காரணம் என்னன்னா, ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல தப்பான வழிகாட்டுதல். 2ஆம் நம்பர் தொழிலை நீங்க இந்த நேரத்துல நிறைய பேர் செய்யணும்னு நினைப்பீங்க. பிறர் உழைப்பை பயன்படுத்திக் கொள்வது, பிறர் அறியாமையை பயன்படுத்திக் கொள்வது, அடுத்தவங்களை ஏமாத்தணும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தோணும். அவன் பயன்படுத்திக்குவான், என்ன நம்மளை யாரும் ஏமாத்தாமையா இருந்தாங்க. அதாவது பிறர் பிறர் உங்களுக்கு செய்த குற்றத்தை நீங்க நினைச்சு நம்ம அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு தப்பான வழிகாட்டுதலுக்கு போவீங்க. வழிகாட்டுதல் தப்பா இருக்கும். அதாவது குரு உங்க ராசியை பார்க்கறது வழிகாட்டுதலே தப்பா போகும். தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சம்பாத்தியம் இருக்கும். அதுலதான் நான் குறை சொல்ல. ஆனா அந்த சம்பாத்தியத்துக்கு தவறான வழிகாட்டுதலா போகும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு, தாயாரோட உடல்நிலை, தந்தையின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தாயோட தந்தையோட உடல்நிலையை தான் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். காரணம்னா செவ்வாய்க்கு எது நினைவு 9ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தை வழி சார்ந்த அமைப்பு கவனமா இருக்கிறது நல்லது. காதல் முறிவு சார்ந்த அமைப்பு, குழந்தைகள் சார்ந்த அமைப்புல வந்து ஏதாவது தேவையற்ற புரியாத்தனம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. குழந்தை விஷயத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சரி இந்த தப்பு பண்ணிருக்கியா, அடுத்தது என்ன அப்படின்னு கேஷுவலா இப்போ கத்துக்கங்க. செவ்வாய்க்கு எது இணைவு வரும்போது பிரிவினையே உருவாக்கும். ரொம்ப ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே லைஃப்ல நிரந்தரம் இல்லைங்க. அதுதான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதாவது நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்குது, நம்ம கூட இருக்கவங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்துருவீங்க. சோ அந்த மாதிரி அமைப்பு வரும்போதுல உங்களுக்கு வந்து தேவையற்ற மன உளைச்சல் தான் ஆகும் ஒழிய எதுவும் நடக்காது. அதனால ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்காதீங்க எதையுமே. கேஷுவலா விட்டுட்டு போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.